கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நவம்பர் மாதம் கடைசி நாள் 30ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆண்டவர் ரொம்ப 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 நல்லவர். 11 மாதங்களை இன்றோடு முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அவருக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்கையாக நான் சமர்ப்பிக்கிறேன். சரி, இன்றைக்கி நம்ம வீட்டில் யார் யார் திருமண நாள் மற்றும் பிறந்த நாளை நினைவு கூறுகிறீர்களோ, தேவனின் அன்பு குடும்பம் உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துதலை சொல்லுகிறது. உங்களுக்கு திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் அவளிடமாய் பாயும்படி செய்கிறேன், உன்னிடமாய் பாயும்படி செய்கிறேன். இந்த வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் பலிக்கும். சரியா? இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு? ஏசாயா 66:12. இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாலாட்டப்படுவீர்கள். நம்முடைய ஆண்டவர் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல தோள்களிலும் சுமப்பார், இடுப்புகளிலும் சுமப்பார். நீ சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது உன்னுடைய தாய் தகப்பன் உன்னை இடுப்பில் தூக்கி சுமந்தது உண்மை. உன்னுடைய பரலோக தகப்பன் உன்னை இடுப்பில் தூக்கி சுமப்பேன்னு சொல்கிறார். சில நேரங்களிலே தாய் இடுப்பில் சுமக்கிறது போல உன்னை இடுப்பில் சுமப்பார். சில நேரங்களிலே தகப்பன் தோள் மேலே சுமக்கிறது போல உன்னை தோள் மேலே சுமப்பார். அது மட்டும் இல்லை, அவருடைய முழங்காலிலே வைத்து தாலாட்டப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். நவம்பர் மாதத்தின் கடைசி நாள். தாலாட்டுறது அப்படின்றது சந்தோஷமாக வைக்கிறதுக்கு அடையாளம், நல்லா தூங்க வைக்கிறதுக்கு அடையாளம். கடந்த நாட்களில் ஒருவேளை ராத்திரியெல்லாம் தூங்க முடியாமல் நான் கஷ்டப்படுறேன் பிரதர், மாத்திரை சாப்பிட்டா கூட தூக்கம் வரமாட்டேங்குது பிரதர் இதெல்லாம் சொல்லி அழுதுட்டுருக்கிறீங்களா? இன்றைக்கு பிறகு ஆண்டவர் தன்னுடைய முழங்காலில் போச்சு உன்னை தாலாட்டி தூங்க வைப்பாரா? எவ்வளோ நல்ல தெய்வம் பாருங்கள். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு இன்பமான தூக்கத்தை கொடுக்கிறார். நல்ல தூக்கத்தை ஆண்டவர் கொடுப்பார். கெட்ட சொப்பனங்களுக்கு முடிவு கொண்டு வர, பயமுறுத்துகிற சொப்பனங்களுக்கு முடிவை கொண்டு வந்து ராத்திரி நல்ல தூக்கம். அது மட்டும் இல்லை, உங்களை இடுப்பில் தூக்கி சுமப்பேன்னு சொல்கிறார். அவர் சுமக்கிறது ஒன்று மட்டும் இல்லை, உன் கடன்களையும் தூக்கி சுமப்பார். உன்னோடு கூட உன் சரீரத்தில் இருக்கிற வியாதிகளையும் தூக்கி சுமப்பார். உன்னோடு கூட உன்மேல் போடப்பட்டிருக்கிற அபாண்டமான பழிகளையும் தூக்கி சுமப்பார். அவர் சிலுவையிலே உனக்காக யாவற்றையும் சுமந்து தீர்த்தவர். உன் கடன்களை சுமந்து தீர்ப்பார், உன் வியாதிகளை சுமந்து தீர்ப்பார், உன் சாபங்களை சுமந்து தீர்ப்பார், உன்னுடைய தேவைகளை உனக்கு சந்திப்பார், உன்னுடைய அவமானங்களை சுமந்து தீர்ப்பார். உன்னுடைய நிந்தை இந்த பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் அற்று போகும்படி பண்ணி உன்னை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி மகிழ்ச்சியாய் குடியிருக்க பண்ணுவேன். இன்றைக்கு ராகேல் சொன்னாள், கர்த்தர் என் நிந்தையை மாற்றிவிட்டார் என்று, இன்னும் ஒரு பிள்ளையை தருவார் என்று சொல்லி பிறந்த பிள்ளைக்கு யோசேப்புன்னு பேர் வச்சாளாம். உங்கள் வீட்டில் யோசேப்புகளை பிறக்க பண்ணுவார். உங்கள் வீட்டில் நல்ல சாமுவேல்களை பிறக்க பண்ணுவார். உங்கள் வீட்டில் ஆசீர்வாதமான மழை பெய்யும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இடுப்பில் சுமக்கிற ஆண்டவர் உன்னை மட்டும் சுமக்காங்க, உன் வியாதியை சுமக்கிறார். சரீரத்தில் இன்னைக்கு என்ன வியாதி, என்ன கொள்ளை நோய், கேன்சர் வியாதியா, டிபி வியாதியா, இருதய வியாதியா, டியூமர் இருக்கா, சோரியாசிஸ் வியாதியா, சுகர் வியாதி, என்ன வியாதி இருக்கு, எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். எல்லாத்தையும் சுமந்து தீர்ப்பார். வாழ்க்கையில் என்னிலிருந்து ஒரு விடிவு காலம். சரி, ஒரு நல்ல சாட்சியை பார்க்கலாமா? சிஸ்டர் சாராள் ஃப்ரம் திருப்பூர். என்னுடைய சகோதரியின் மகள் அசாம் மாநிலத்தில் இருக்கிறாள். அவள் நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தாள். மருத்துவர் குறித்து கொடுத்த தேதியில் பிரசவ வலி வராமல் நாட்கள் தள்ளி போய் கொண்டிருந்தது. திடீரென அதிகமாக இரத்தப்போக்கு ஏற்பட்டு விட்டது. அந்த நேரத்தில் கனமழை பெய்து கொண்டிருந்ததால் மருத்துவமனைக்கு செல்வதில் காலதாமதம் ஆகிவிட்டது. மருத்துவமனைக்கு சென்றபோது மருத்துவர் பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு வயிற்றில் குழந்தை இறந்து விட்டது என்று சொல்லி கைவிட்டு விட்டார்கள்.
உடனே வேறு ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் முன்பாக தேவனின் அன்பு ஊழியங்களின் ஜெப மையத்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டோம். ஜெப ஊழியர் மிகவும் பாரப்பட்டு ஜெபித்து தாயும் சேயும் நலமுடன் இருப்பார்கள் என்று சொல்லி தைரியப்படுத்தினார்கள். அந்த ஜெபத்திற்கு பிறகு மருத்துவர் பரிசோதனை செய்து பார்த்தபோது வயிற்றில் குழந்தை இப்பொழுது உயிருடன் இருக்கிறது என்று சொல்லி குழந்தையையும் தாயையும் சுகபத்திரமாக பிரித்தெடுத்தார்கள். குழந்தை மிகவும் ஆரோக்கியத்துடன் ஜீவனோடு இருக்கிறது. கர்த்தர் தாமே என்னுடைய மகளையும் குழந்தையையும் சுமந்து கொண்டு பாதுகாத்து வருகிறார். அவ்வளோ அழகான சாட்சி பார்த்தீங்களா? டாக்டர்ஸ் முன்குறித்த டெலிவரி டேட் வந்துருச்சு. குழந்தை பிறக்கலை, காலதாமதம், திடீர்னு தீராத உதிரப்போக்கு. ஹாஸ்பிட்டல் போகலன்னா பயங்கர மழை, கொண்டு போக முடியலை. கஷ்டப்பட்டு கொண்டு போனால் அதுக்குள்ளால் குழந்தை இறந்து விட்டது. கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை இறந்துருச்சுன்னு ஒரு ஹாஸ்பிட்டலேருந்து திருப்பி விட்டுட்டாங்க. அடுத்த ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. இதுக்கு இடையில் அவங்க செய்த காரியம், எங்களுடைய ஜெப மையத்திற்கு ஃபோன் பண்ணி கண்ணீரோடு தங்களுடைய கஷ்டத்தை சொன்னார். அப்பொழுது தேவ பிள்ளைகள் ஜெபித்து ஒரு நல்ல மங்கள வார்த்தை கொடுத்தார்கள். தாயும் பிள்ளையும் ஆண்டவர் சுகமாக பெற்றெடுக்க உதவி செய்வார், தாயும் பிள்ளையும் சுகமாக இருக்குன்னு சொல்லி ஒரு மங்கள வார்த்தையை ஆண்டவருடைய நாமத்தினாலே எங்களுடைய பிள்ளைகள் கொடுத்தார்கள். அந்த வார்த்தைக்கு பிறகு அந்த செத்துப்போன வயிற்றுக்குள்ளே கிடந்த குழந்தைக்குள் ஜீவன் வந்தது. அடுத்த ஆஸ்பத்திரிக்கு அவங்க போகிறாங்க. அதுக்குள்ளால ஜீவன் வந்தது. தாயும் பிள்ளையும் இன்றைக்கி சுகமாக இருக்காங்க. எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்காக தேவனின் அன்பு ஜெப மையங்கள் கோயம்புத்தூர், சென்னை, நாகர்கோவில், மும்பை 4 பகுதிகளில் இருக்குது. எங்கள் வீட்டில் இது மாதிரி பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளை எங்கள் ஜெப மையத்திற்கு அழைச்சிட்டு வாங்க. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். இல்லைனா ஃபோன் பண்ணி 24 மணி நேரமும் எங்களுடைய டெலிஃபோன் சேவை இருக்கிறது. அந்த நம்பர் இப்போ இதில் போடுறோம், எழுதி வச்சுட்டு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக ஒரு மங்கள வார்த்தையை அனுப்புவார். அந்த மங்கள வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கண்டிப்பாக கொண்டு வரும். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, மக்கள் மாதத்தின் இறுதி நாளுக்கு ஆயுஸ்தோத்திரம். இந்த மாதம் 1ஆம் தேதி முதல் இதுவரைக்கும் என் பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்தினேன். இந்த மாதம் முழுவதும் என் பிள்ளைகளை இடுப்பிலே சுமந்தீர். உம்முடைய மடியில் போட்டு முழங்காலில் போட்டு தாலாட்டி அழகாக தூங்க வைத்து என் பிள்ளைகளை நீ சமாதான பாதையில் நடத்தினீர். உமக்கு நன்றி ஆண்டவரை. இப்பொழுதும் என் பிள்ளைகளை சுமந்த தேவன் உடைய கடன்களை சுமந்து தீர்த்ததற்காய் ஸ்தோத்திரம். என்னுடைய வியாதிகளை சுமந்து தீர்த்ததற்காய் ஸ்தோத்திரம். சாபங்களை சுமந்து தீர்த்ததற்காய் ஸ்தோத்திரம். அவமானங்களை சுமந்து தீர்த்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்க எல்லா கொள்ளை நோய்கள் மாறட்டும், எல்லாம் குணமாகட்டும் சுவாமி. என் பிள்ளைகளுடைய அடைக்கப்பட்ட கற்பங்கள் இன்றைக்கு திறக்கப்படட்டும். பிறக்கப் போகிற கிறிஸ்மஸ் மாதம் டிசம்பர் மாதத்தில் நல்ல கற்பப்பிறப்பின் செய்தி என் பிள்ளைகள் கேட்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941195099 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.